வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ புதுசாக வர எல்லாத்துக்குமே வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறது கம்ப்ளீட்டாக வேஸ்ட். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே நாள்லலாம் பணக்காரன் ஆக முடியாது ஸ்டாக் மார்க்கெட் எடுத்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து ரெகுலராக சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, கண்டிப்பாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா, டூ ஸ்ட்ரிக்ட் ஆன் யுவர் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா அதை ஒத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வரும்போது ஹாப்பியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரிஸ்க் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு தான் உள்ளே வரும். அடுத்தது வந்து அவாய்ட் கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட். ஏதோ ஒரு நியூஸ்னால் மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் ஆனிச்சுன்னா அந்த டேவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கேப் அப் கேப் டவுன் ஸ்டாக். நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம், அதை வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கேப் அப்போ கேப் டவுனோ ஆனிச்சுன்னா தயவு செஞ்சு அதை ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து ஈவென்ட் டே மார்க்கெட். அதாவது ஒரு 11 மணிக்கு வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து ஏதோ பேசுகிறாரு, அதேமாரி வேறு ஒரு ஜாப்லெஸ் டேட்டா வந்து ஒரு 12 மணிக்கு வருது அப்படின்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து உட்காந்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிவிட்டு ஐயோ லாஸில் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் டே இருக்கும்போது நீங்கள் வந்து எதுவும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அவாய்ட் வால்யூம் லெஸ் ஸ்டாக். ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஒரு 4-5 ஸ்டாக் கொடுக்குறோம், அதில் 2-3 ஸ்டாக் வந்து வால்யூமே இல்லை, ரொம்ப நேரம் வந்து மேலேயும் போகல கீழேயும் போகாமல் சைடுவேஸ்லேயே போகுதுன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. கம்பல்சரியாக நம்ம ட்ரேட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணணுன்னு எந்த நாள் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அந்த நாள் ட்ரேட் பண்ணால் போதும். அடுத்தது அவாய்ட் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரினா எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு மந்த்தோட லாஸ்ட்டு வியாழக்கிழமை வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரியாக இருக்கும். அந்த மந்த்லி எக்ஸ்பைரி தயவு செஞ்சு வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கி வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. ஸோ அந்த நாள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து மெயின்டைன் சேம் கேபிட்டல் ஃபார் மினிமம் 30 கால்ஸ். அதாவது வந்து ஒரு கால் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் 30,000 இல்லை 50,000 இல்லை 1,00,000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதே கேபிட்டல் தான் 30 கால்ஸுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது 30 நாள் 30 கால் எடுக்கிறீங்கன்னா 30 நாளுமே 30,000 வச்சுருந்தீங்கன்னா 30,000 வச்சே ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும். ஒரு நாள் 32,000 பண்ணிவிட்டு ஒரு நாள் 28,000 பண்ணிவிட்டு ஒரு நாள் 38,000 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேம் கேபிட்டல் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதேமாரி டார்கெட் 1 நம்ம வந்து என்றைக்குமே டார்கெட் 1 டார்கெட் 2ன்னு 2 கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி 100 குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 80 குவான்டிட்டியை வந்து டார்கெட் 1ல் புக் பண்ணுங்கள். மீதி 20 குவான்டிட்டியை வந்து டார்கெட் 2ல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஒருவேளை டார்கெட் 2 போகாமல் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆனீங்களோ அதை உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வைங்க, இந்த 20%க்கு மட்டும். அப்போ ஆல்வேஸ் உங்களுக்கு 80% வந்து ப்ராஃபிட்லேயே முடியும். இந்த ரிமைனிங் 20% மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும், ஒரு நாள் வந்து எந்த ஒரு லாஸு எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 20 SMA ஃபாலோ பண்ணணும். ஸோ 20 SMA வந்து நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். 20 SMA வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ண தெரிலனா இந்த 20 SMA கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். எங்களோட சேனல் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் எங்களோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ ஒரு ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24th அன்னைக்கு கொடுத்த ஒரு JSW ஸ்டீலு. ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரெட் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா டார்கெட் 1 வரும்னு சொல்லியிருந்தோம். இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா டார்கெட் 2 வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு சொன்ன மாதிரியே மறுநாள் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து 700 பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நீங்கள் 700லேயே எடுத்திருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டீங்க. எப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடியுதோ அதோட எண்டில் தான் வந்து அடுத்த கால் எடுத்திருப்பீங்க. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா எந்த இடத்துல எடுத்திருப்பீங்கன்னா இங்கே தான் என்ட்ரி ஆகிருப்பீங்க. இந்த எல்லோ லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த எல்லோ லைனில் தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன வேல்யூ என்னது 700. ஸோ டார்கெட் வந்து 690. அப்போ டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம்? 10 பாயிண்ட்ஸ். அப்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக எங்கே இருக்கணும்? 5 பாயிண்ட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1:2. அப்போ வந்து நீங்கள் 5 பாயிண்ட்ஸுங்கும்போது 705 தான் வந்து உங்களோட கண்டிப்பாக ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ
ஸோ ஸ்டாப் லாஸுக்கு வந்து நான் வேறு ஒரு லைன் கொடுத்துறேன். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் 700ல் என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 705 இருக்கும். உங்களோட டார்கெட் 690 இருக்கும். ஆனால் நீங்கள் என்ட்ரானதே வந்து பார்த்தீங்கன்னா 697ல் தான் என்ட்ரு ஆகிருக்கீங்க. அப்பையும் வந்து நீங்கள் 705 தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து 705 ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எது வைக்கணும்னா இந்த 20 SMA எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைங்க. அப்போ 20 SMA வந்து எந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா 20 SMA வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். அப்போ ஒருவேளை 20 SMA வந்து இந்த இடத்துல இருந்திருக்கலாம். அப்போ 702 தான் வந்து உங்களோட ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ். அதாவது நான் கொடுக்குற எக்ஸாக்டான ரெட் லைன்லேயே வந்து நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 705 இருக்கும். அப்படி வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு தேவைப்படும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுனால நம்ம இந்த எல்லோ லைனில் தான் எடுத்திருப்போம். ஸோ எல்லோ லைனில் எடுத்ததுனால உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக 702, அதாவது 20 SMA எங்கே இருக்கோ அதுதான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எவ்வளவு? 690. ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து JSW எடுக்கிறீங்களோ அதோட 80% ஆஃப் குவான்டிட்டியை வந்து டார்கெட் 1ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 20% வந்து டார்கெட் 2 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் நல்லா கிளியராக பாருங்கள். இது பாருங்கள் 20 SMAவை சூப்பராக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 20 SMAவை சுற்றியே தான் போயிருக்கு. இங்கே பாருங்கள் 20 SMAவுக்கு அதுக்கப்புறமும் வந்து நல்ல ஒரு கீழே வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.